அனைவருக்கும் வணக்கம். மேகதாது அணை வேண்டும்னு கர்நாடகா சொல்றாங்க, அணை வேண்டான்னு தமிழ்நாடு சொல்றோம். காவிரி நதிநீர் யாருக்கு சொந்தமானது? அதனுடைய உரிமை யாருக்கு இங்க அதிகம்? காவிரி நதிநீர்னால பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி என்ன? இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காவிரி நதிநீர் என்பது ஒரு புனிதமான நதி. தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ஆறும் கூட. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் உயிர் நாடி. இந்த காவிரி நதி இன்றைய கர்நாடக மாநிலத்தில் இருக்க குடகுமலை மாவட்டத்தில் தலக்காவிரி என்ற இடத்துல உருவாகி நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒகேனக்கல் வழியாக உள்புகுந்து மேலும் சேலம், ஈரோடு, மாயனூர், குளித்தலை, முக்கொம்பு, திருச்சி வழியா ஸ்ரீரங்கத்தில் 2 கிளைகளாக பிரியுது, காவிரி மற்றும் கொள்ளிடம். இதனால ஸ்ரீரங்கம் பகுதி ஒரு தனி தீவு போல கூட காட்சியளிக்கும். அதுக்கப்புறம் பூமுகா இருக்க பகுதியை கடந்து கடல்ல கலக்குது. இந்த காவிரி ஆறு சுமார் 802 கிலோமீட்டர் பரப்பளவை கடந்து கடல்ல கலக்குது. 81,185 சதுர கிலோமீட்டர் நிலங்களை வளம் பெற செய்யுது. காவிரி உருவானதை பார்த்தோம். காவிரி நதிநீருக்கான பிரச்சனை எப்போ உருவானுச்சுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பிரச்சனை சுமார் 1850ஆம் ஆண்டுகள்லயே உருவான பிரச்சனை. அன்றைய மைசூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டு தான் காவிரியினுடைய உருவாகிற பகுதி இருந்துச்சு. மைசூர் சமஸ்தானத்துல மன்னராட்சி நடைபெற்ற போதிலும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே தான் அந்த பகுதியும் அடங்கும். அந்த டைம்ல மைசூர் சமஸ்தானத்துல இருந்த பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை நீர் மேலாண்மைக்காக காவிரியினுடைய கிளை நதிகளான ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி போன்ற நதிகள்ல நாங்க நீர்த்தேக்கங்கள் மற்றும் தடுப்பணைகள் கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல சென்னை ராஜஸ்தானி மக்களும் விவசாயிகளும் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டாண்டு காலமா காவிரி நதிநீர் உருவாகி கடலை கலக்கிற வரைக்கும் எந்த ஒரு இடையூறுமே இல்லை. இப்போ முறையா நாங்க சிறைப்பிடிக்கிறோம், நீர்த்தேக்கங்கள் மூலமாகவும் தடுப்பணைகள் மூலமாகவும் நாங்க சேமிக்க போறோம்னு சொல்றது சென்னை ராஜஸ்தானில இருக்க தமிழக மக்களும் விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய எதிர்ப்புக்கு அப்புறம் அப்போ இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கீழே தானே இந்த 2 அமைப்புகளும் இந்த 2 தரப்பினர்களும் வருவாங்க. அதனால நீங்க பேச்சுவார்த்தையில இது முடிங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சங்க இலக்கிய காலத்துல இருந்தே நம்ம காவிரி நதிநீரை வற்றாத நதின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினப்பாலை போன்ற நூல்களை நம்ம காவிரி நதிநீரை ஜீவ நதினு குறிப்பிட்டிருக்காங்க. இப்பேற்பட்ட காவிரி நதியில அணைகளும் நீர்த்தேக்கங்களும் கட்டுறத தமிழ்நாடு மக்கள் முற்றிலுமா எதிர்த்தாங்க. இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தலையிட்டு இந்த 2 தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தையை உட்பட சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்துதான் 1892 முதல் முறையா காவிரி நதிநீருக்கான பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. இந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, மைசூர் சமஸ்தானம் மூலமா காவிரி நதிநீர்ல அணை கட்டணும்னா நீங்க சென்னை ராஜஸ்தானியை கேட்காம கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இரண்டாவதா சென்னை ராஜஸ்தானியும் அதிக காலமா இழுத்தடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா இந்த 2 தரப்பினரும் ஒத்து வரலன்னா தீர்ப்பாயம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதனுடைய தீர்ப்புக்கு இந்த 2 பேரும் இந்த 2 தரப்பும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி அந்த உடன்படிக்கை மூலமா சொல்லப்படுது. இந்த உடன்படிக்கை ஏற்பட்டு சுமார் 7 ஆண்டு காலம் இந்த பிரச்சனை அமைதியாக தான் இருந்துச்சு. 7 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் கர்நாடகா சார்பில் மைசூர் சமஸ்தானம் மூலமா நாங்க அணை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. 11 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டுறோம், அதுக்கப்புறம் அது 41 TMCயா மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலுமா சென்னை ராஜஸ்தானி எதிர்க்கிறாங்க. சென்னை ராஜஸ்தானி மூலமாகவும் நாங்களும் அணை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் 1924 2வது முறையா அக்ரிமெண்ட் போடப்படுது. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் கர்நாடகாவும் அணை கட்டிக்கலாம், தமிழ்நாடும் அணை கட்டிக்கலாம். இதை தொடர்ந்து 1931 மைசூர் சமஸ்தானம் கண்ணம்பாடி அணை, இப்ப இருக்க கேஆர்எஸ் அணையை கட்டி முடிக்கிறாங்க. 1934 மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்படுது. இந்த அணையில சுமார் 93.4 TMC கொள்ளளவு கொண்ட நீரை தேக்கி வைக்கிற அளவு ஒரு மிகப்பெரிய அணையை மேட்டூர் அணை மூலமா தமிழ்நாடு கட்டி முடிக்குது. இதற்கப்புறம் விடுதலைக்கு பின்பு மைசூர் சமஸ்தானம் மைசூர் மாநிலமா உருவாகுது. சென்னை ராஜஸ்தானி சென்னை மாகாணமா உருவெடுக்குது. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறிய பின்பு விடுதலைக்கு அப்புறம் நாங்க ஏன் பிரிட்டிஷ் போட்ட உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணணும்னு
திருப்பி இந்த பிரச்சனை வந்து வெளிவருது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீர் மூலமா வரும் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. நம்ம இந்திய நாட்டுல சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா வந்து மகாநதிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா கிருஷ்ணா நதிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா வந்து கோதாவரி நதிக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்திய நாட்டுல இரண்டு மாநிலங்களும் ஒரு நதிக்காக பண்ற பிரச்சனை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. விடுதலைக்கு பின்பு அரசியல் மாற்றங்கள் நிகழுது, ஆட்சிகள் மாறுது, காட்சிகள் மாறுது. நம்ம தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மறைஞ்சு திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. அண்ணா முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். அண்ணா மறைவுக்கு பின்பு கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். அந்த டைம்ல தான் 1971 முதல் முறையா காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக உச்சநீதிமன்றத்தை வந்து அணுகலான்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல மத்திய அரசாங்கத்தை ஆட்சி பண்ண காங்கிரஸ் அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு அதை வந்து எதிர்த்து நீங்க பேச்சுவார்த்தை மூலமா தான் முடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷரின் காரணமா கொடுத்த மனுவை 1972லயே நம்ம வந்து திருப்பி வாங்கிக்கிறோம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்காகவே பார்க்கப்படுது. இதனால தான் 1974 கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 50 ஆண்டு காலம் எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் முடிஞ்சிருச்சு, இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. 1924 1974 இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதில் எங்கேயும் இதை முடிச்சுக்கலான்னு போடலை, இதை தான் நம்ம நீட்டிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விவாதமாக எடுத்து வைக்கிறாங்க. 1986 தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் சேர்ந்த விவசாயிகள் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகுறாங்க. அப்போ ஆட்சிக்கு பண்ணிட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு அரசு மனுவில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரே தரப்பா மனுவை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் சேர்க்கிறாங்க. இதை தொடர்ந்து 1990 ஒரு தீர்ப்பு வந்து வருது. இது என்ன தீர்ப்புனா, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைச்சுக்கலாம்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்றாங்க. இதனால ஜூன் 2 1990 காவிரி நதிநீர் நடுவர் மன்றமும் அமைக்கப்படுது. இதனாலதான் 1991 இடைக்கால தீர்ப்பா நமக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. இது என்ன தீர்ப்புனா, 205 TMC தண்ணீரை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும்னு கர்நாடக அரசை சொல்றாங்க. அதையும் கர்நாடக அரசை எதிர்க்கிறாங்க. மழை பெய்கிற காலத்துல நமக்கு அதிக அளவுல தண்ணீரை திறந்து விடுறதும் உபரி நீரா, மழை பொய்த்து போகும் காலங்களில் எங்களுக்கே நீர் இல்லை, அணைகள்லேயே நீர் இல்லைன்னு சொல்லி புலம்புறதும் கர்நாடக அரசு அப்பல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து 2013 இறுதி தீர்ப்பு நமக்கு கிடைக்குது. அந்த இறுதி தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கு 419 TMC தண்ணீரை கொடுத்தே ஆகணும். மேலும் காவிரி நதிநீர் ஓடக்கூடிய கேரளா பகுதிக்கு 30 TMC தண்ணீரும், 4 TMC தண்ணீர் வந்து பாண்டிச்சேரிக்கும் நீங்க கொடுத்தே ஆகணும். 14 TMC தண்ணீர் கடல் நீர்ல போய் சேர்றதுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் ஒதுக்கி ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கர்நாடக அரசு என்ன சொல்றாங்கன்னா, வாட்டர் ப்ராப்ளமும் கையில எடுக்கிறாங்க. அதாவது குடிநீர் பிரச்சனையை கையில எடுத்து, எங்களுக்கு ஒரு அணை வேணும், மேலும் நாங்கள் தண்ணியை சேமிக்கணும், இந்த TMC தண்ணீர் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி பெங்களூர் மாதிரி வளர்ந்து வரும் சிட்டிகளுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் 2018 மீண்டும் ஒரு தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு மூலமா 117.25 TMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கும், அதுல இருக்க மீதி 14 TMC நீங்க வந்து பெங்களூருடைய குடிநீர் பிரச்சனைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லியும், மீதி இருக்க TMCஸ்லாம் மாறாம கேரளா மற்றும் பாண்டிச்சேரிக்கு அப்படியே வந்து கொடுக்கணும்னு தீர்ப்புல வந்து சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 200-300 வருடங்களா காவிரி நதிநீரை பற்றின பிரச்சனைகளும் இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்ப்பும் நமக்கு கிடைக்காம தான் இருக்கு. முதல்ல நீரணைகள், நீர்த்தேக்கங்களும் தடுப்பணையும் கட்டிக்க பர்மிஷன் கேட்கறதுல இருந்து இப்போ நாங்கள் இவ்வளோதான் தண்ணி கொடுப்போம் அப்படின்ற நிலைக்கு மாறி இருக்கோம். இன்னும் இதுல மேகதாது அணை கட்டலான்னு கர்நாடக அரசு முயற்சி பண்ணிட்டு வராங்க. இப்ப அடுத்த பிரச்சனையா மேகதாது ஒரு முக்கிய பிரச்சனையா மாறி இருக்கு. கர்நாடகால இருக்க சில இயற்கை ஆர்வலர்களே அதை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாடு இதுக்கு என்ன செய்ய போகுது? வாங்க இதை பின்வரும் வீடியோக்களை நம்ம முழுமையா பார்ப்போம். ஒரு சைடு கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.